முதலமைச்சரை நாங்கள் எல்லாம் அண்ணன் என்று அழைக்கிறோம், மற்றவர்களெல்லாம் ஒரு சகோதரர் என்று அழைக்கிறார்கள். அவரை விட மூத்தவர்கள் அவருடைய தம்பி என்று அழைக்கக்கூடும். பல்வேறு அரசியல் இயக்கங்களில் இருக்கக்கூடியவர் அவரை நண்பர் என்று அழைக்கக்கூடும். ஆனால் அத்தனைக்கும் மேலாக ஒரு உயிராக இன்றைக்கு கருதுவது உங்களை போன்று இருக்கக்கூடிய அந்த இளம் தாய்மார்கள் தன்னை அப்பா என்று அழைப்பதிலே மனம் நிகழக்கூடிய ஒரு முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் உங்களுக்கு அப்பா ஸ்தானத்திலே இருக்கிறார். அவர் அப்பா ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அந்த காரணத்தால் தான் நான் துவக்கத்திலே சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது மாலையும் கழுத்துமாக மகப்பேற்றை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் பார்க்கின்ற போது உள்ளபடியே ஒரு தந்தைக்கு எந்த மகிழ்ச்சி இருக்கிறோமோ அதே போல நான் உங்கள் தந்தைக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நான் பெறுகிறேன். அந்த உணர்வோடு நான் உங்களுக்கு மகளிருடைய நன்மையை நாங்கள் முக்கியமாக கருதுகிறோம். காரணம், நான் திருப்பி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அருமையான சமுதாயத்தை எதிர்காலத்தில் உருவாக்கக்கூடிய கடமையும் பொறுப்பையும் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சுமந்து கொண்டிருப்பது உங்கள் வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தையை மாத்திரமல்ல, அந்த கருவை மாத்திரமல்ல, நீங்கள் சுமந்து கொண்டிருப்பது நாம் வருங்கால தலைமுறையை, நல்ல ஆரோக்கியமான தலைமுறையை, நல்ல அறிவுமிக்க ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய தாய்மார்களாக இந்த தமிழ்நாட்டின் தாய்மார்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வை, அந்த பொறுப்பை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் அந்த பொறுப்பை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற போது உங்கள் ஆரோக்கியத்தை, குழந்தையின் ஆரோக்கியத்தை, உங்கள் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்றைக்கு மிகச்சரியாக செய்கிறது. இன்னைக்கு மார்டாலிட்டி ரேட் என்று சொல்லுவதிலே, மகப்பேற்றிலே தாய்மார்களுடைய உயிரிழப்பு என்பது மிக மிக குறைவு, ஏறத்தால் இல்லை என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலத்தை உயர்த்தி இருக்கிறோம். அந்த பணியிலே பல்வேறு மருத்துவர்கள், செவிலியர்கள், அதை போல இந்த குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய குழந்தைகள் நலத்திட்ட அலுவலர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் என்று ஒவ்வொருவரும் இன்றைக்கு தங்களுடைய முழு பொறுப்பையும் அதில் தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் தலைவன். பல்வேறு திட்டங்கள், உங்கள் குழந்தை பிறக்கிற நாளிலிருந்து இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால், உங்களுடைய வயிற்றிலே அந்த குழந்தையை நீங்கள் சுமக்கக்கூடிய நாளிலிருந்து அந்த குழந்தை பிறந்து, அந்த குழந்தை படித்து, அந்த பிள்ளை நாளை நாளைக்கு வேலைக்கு போய் அது திருமணமாகி வரக்கூடிய அந்த காலகட்டம் வரை அந்த பிள்ளையினுடைய கைகளை பிடித்து கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இல்லையோ, உங்களுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கரத்தை இருக்க பற்றி கொள்ளுங்கள். இந்த குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு எப்படி உங்களுக்கு விடியல் பயணமாக, மகளிர் உரிமை திட்டமாக, இந்த துறைக்கு பேரே ஒரு காலத்தில் சமூக நலத்துறை என்று மாத்திரம்தான் இருந்தது. அந்த துறைக்கு பெயரை மாற்றினார். அந்த துறைக்கு பெயர் வெறும் சமூக நலன் மாத்திரமல்ல, மகளிர் உரிமைத்துறை என்று இந்த துறைக்கு பெயரையே மாற்றியவர் நம்முடைய மாண்புமிகு. காரணம் என்ன? உங்களுக்கான உரிமைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், உங்களுக்கான சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். சலுகை என்று சொல்வது கூட தவறு, உங்களுக்கான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அந்த உரிமை உங்களோடு மாத்திரமில்லை. நாளைக்கு நீங்கள் பிறக்கக்கூடிய குழந்தை அது பெண்மகவாக இருந்தால், அது உயர்கல்வி படிக்கக்கூடிய வரை அந்த பிள்ளைக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய். நீங்கள் பெறக்கூடிய மகவு ஆண் மகவாக இருந்தால் அந்த பையன் படிப்பதற்கு தமிழ் புதல்வர் திட்டத்திலே மாதம் 1000 ரூபாய் என்று உங்களுக்காக, உங்கள் வீட்டு குழந்தைகளுக்காக பாடுபடக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த முதலமைச்சர் ஆட்சியில் நீங்கள் இன்றைக்கெல்லாம் இங்கே வந்து உங்களுக்கான சீர்வரிசைகளை நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற போது மனநிறைவோடு நாங்கள் கொடுக்கிறோம். உங்கள் குழந்தைகள் நல்லபடியாக பிரசவங்களாகி, நல்ல மகப்பேற்றை சுகப்பிரசவங்களாகி, உங்களை பெற்றவர்களும் உற்றார் உறவினர்களும் உங்கள் கணவன்மார்களும் அத்தனை பேரும் மனம் மகிழத்தக்கவராக நீங்கள் உருவாக்கக்கூடிய இந்த செல்வங்கள் நாளைக்கு இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவர்களாக, நாங்கள் பிற்காலத்திலே வயதாய ஒரு காலத்திலே பார்க்கின்ற போது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாம் அன்றைக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த குழந்தைகளை நாம் வாழ்த்தினோம். அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மகவுகள் இன்றைக்கு நம்முடைய நாட்டை வழிநடத்துகிறார்கள். இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டின் மரபையும் காக்கக்கூடிய மாபெரும் செல்வங்களை நீங்கள் பெற்றெடுத்து தர இருக்கிறீர்கள். அப்படி பெற்றெடுத்து ஈந்தெடுத்து தரக்கூடிய அந்த செல்வங்களுக்கு ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொன்னார்கள். அப்படி பெறக்கூடிய அந்த பிள்ளைகள் பெரும் சான்றோர்களாக, இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவர்களாக, உங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய அந்த நல்ல குழந்தை செல்வங்களாக அவர்கள் உருவாவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.